ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்திங்கன்னா, கோவிலேருந்து விஜயும் அந்த மாப்பிள்ளை பார்க்க வந்த அந்த பொண்ணும் பார்த்துட்டு அங்கே காவேரி இல்லைன்றது ரிட்டர்ன் ஆகுவாங்க. இவங்க கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா காவேரி பார்க்க வந்த பையனும் பார்த்திங்கன்னா இங்கே நின்று டீ கடையாண்டு நின்று பேசின்னு இருப்பாங்க. இதை விஜய் பார்த்துருவார். அப்படியே எபிசோடு முடிப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க நின்று பேசிங்கிறத இவர் விஜய் பார்த்ததுனால உடனே காரை என்ன பண்ணுவார், ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு காரை நிறுத்திட்டு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தலை வலிக்குது, டீ குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு டீ வேண்டாம், நீங்கள் வேணால் போய் குடிச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் கீழே இறங்கி போயிட்டு, ஹலோ என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. நீங்களா அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை நான் பேசிட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நான் தான் சொன்னேன்ல பேசின்னு இருக்கிறேன் அப்படின்னு. இவர் தான் மீட் மிஸ்டர் கார்த்திக் அப்படின்ற மாதிரி தான் விஜய்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தீங்களா, அவங்கக்கிட்ட பேசிட்டிங்களா, அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் இவர் விஜய் சொல்லுவார். சரி நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ கொஞ்சம் தனியாக தள்ளி நின்று என்ன பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளைகிட்ட கொஞ்சம் பர்மிஷன் கேட்டு ஒரு நிமிஷம் இருங்க பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவங்க ரெண்டு பேர் தனியாக என்ன பேசுவாங்கன்னா, உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குதா, என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசியிருக்கிறேன், அந்த பொண்ணோட கேரக்டர் நல்லா தான் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும், எந்த பொண்ணை பார்த்தாலும் பிடிக்கலன்னு சொன்னால் எப்படி அது அப்படின்ற மாதிரி காவேரி கேட்டதுக்கு விஜய் உடனே என்ன சொல்லுவார்னா, பிடிக்கலன்னு தானங்க சொல்ல முடியும், அதுக்குன்னு பிடிக்காத பொண்ணை போய் பிடிச்சிருக்கு நான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் உங்களுக்கு வீம்பு பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பிடிக்கலன்றீங்க அப்படின்ற மாதிரி தான் காவேரி சொல்லுவாங்க. உடனே இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்த்த பையன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாரா அப்படின்னு சொன்னதுக்கு, எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குது, அந்த பையனுக்கும் என்னை பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன், ஆனால் அவர் மறைமுகமாக சொல்கிறாரு, எனக்கு என்னவோ அது செட் ஆகிடும் தான் நினைக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் காவேரி சொல்லுவாங்க. இது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி தான் விஜயோடைய பார்வையாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போது அவர் என்ன உங்ககிட்ட சொல்லிட்டாரா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சொல்லலை, ஆனால் அவருக்கு என்னை பிடிக்கும் தான் நினைக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, உடனே விஜய் என்ன சொல்லுவார்னா, இப்போது நீங்கள் எனக்கு பொண்ணு பார்க்குறீங்க, நான் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன், இப்போ ரெண்டுமே எப்போ செட் ஆகுதோ அப்போ தான் கல்யாணம் பண்ணும். இப்போ எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல, எப்போ எனக்கு எந்த பொண்ணை பிடிக்குதோ அப்போ தான் உங்களுக்கு மாப்பிள்ளை செட் ஆகணும், அப்போ தான் அந்த மாப்பிள்ளை உங்களுக்கு செட் ஆச்சுன்னா தான் எனக்கு விருப்பம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இது என்னங்க ரொம்ப பிடிச்ச வேலையாக இருக்குது, உங்களுக்கு நீங்கள் வர பொண்ணெல்லாம் தட்டி கழிச்சிக்கிட்டே இருப்பீங்க, எனக்கு ஒரு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாக்கா, என்றைக்கு உங்களுக்கு பொண்ணு பிடிக்குதோ அப்போ தான் எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கணுன்னா என்ன அர்த்தம், அது யார் கல்யாணம் பண்ணிப்பா, அவ்வளோ நாள்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் காவேரி சொல்லுவாங்க. அது என்னங்க டீல்னால் ஒன்று தானே, இப்போ எனக்கு எப்போ பொண்ணு செட் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு பையன் செட் ஆகணும், அது வரலாம் நான் விட மாட்டேன் நான் அப்படின்ற மாதிரி தான் விஜய் சொல்வார். உடனே இது என்ன இது அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க காவேரி. உடனே சரி நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு, உங்களுக்கு அவர் பிடிச்சிருக்குதா இல்லையான்றது நான் வேணால், அவர் தான் மறைமுகமாக சொன்னார்னு சொன்னீங்களே, நான் பேசினா தெரியும்ல பிடிச்சிருக்கா இல்லையான்றது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, கண்டிப்பாக அவருக்கு பிடிச்சி தான் இருக்கும், நீங்கள் வேணால் பேசி பாருங்கள், அதுக்குள்ளே நான் போயிட்டு இவங்கக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு காவேரி அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் ஹாய் அப்படின்னு, நான் தான் உங்ககிட்ட பேசினேன் ஃபோனில் காலையில், காவேரி நான் தான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. ஹாய்ங்க எப்படி இருக்கிறீங்க, எப்படி மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா உங்களுக்கு அவர்கிட்ட பேசுனதில்ல அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, எனக்கு பிடிச்சிருக்குங்க, ஆனால் அவர் ரொம்பவே நல்ல டைப்பாக இருக்கிறாரு, நான் பார்த்த ஆம்பளைங்களை விட இவர் ரொம்ப பொறுப்பாக இருக்கிறாரு, ரொம்பவும் கேர் எடுத்து பார்த்துக்கிறாரு, எனக்கு இவர் ரொம்பவே பிடிச்சிருக்குது, ஆனால் அவர் தான் இன்னும் எனக்கு பதில் கிளியராக சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க. உடனே பார்த்திங்கன்னா அந்த காவேரி என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அவருக்கும் உங்களை பிடிக்கும், இது செட் ஆகிடும், நீங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நினைங்க, பாசிட்டிவாகவே அமையும் எல்லாமே அப்படின்ற மாதிரி தான் காவேரி சொல்லுவாங்க. உடனே பார்த்திங்கன்னா இந்த விஜய் அந்த
கார்த்திக்ன்ற பையன்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு வருவார். என்னங்க பொண்ணு பிடிச்சிருக்கா, பேசுனதில் வச்சு தெரிஞ்சதுன்னா நல்ல கேரக்டராக தான் இருக்குது, எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்குது, வீட்டில் சொல்லிவிட்டு வந்து நான் இப்போ சொல்லலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் நான் ஒன்றும் அவங்கக்கிட்ட சொல்லலை, அவங்கக்கிட்ட பேசுனதை வச்சு என் கேரக்டருக்கும் அவங்க கேரக்டருக்கும் ஒத்து போகும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து கார்த்திக் சொல்லுவார். உடனே விஜய் வந்து என்ன சொல்லுவார்னா, இது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இல்லை நான் உங்ககிட்ட சொல்லலாமா, தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இவங்க கார்த்திக் வந்து சொல்லுவார்னா, சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, உங்களுக்கு காவேரி பிடிச்சிருக்கா, இதுதான் இவ்வளோ நேரம் யோசிச்சு கேட்டிங்களா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க அந்த பொண்ணு, எனக்கு செட் ஆகிடும் தான் நான் நினைக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். அதுக்கு இல்லை, நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, நான் அவங்களுடைய கசின் தான் அப்படின்னு விஜய் சொல்லுவார். என்னுடைய அத்தை பொண்ணு தான் அவங்க, ஆனால் பாருங்கள் ரொம்ப கோவத்தின் உச்சத்தின் இருக்கிற ஆள்னு பார்த்தீங்கன்னா காவேரி இது பேர் தான் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாங்க, ரொம்ப கோவப்படுவா, ரொம்ப அடமண்ட்டாக இருப்பா, ரொம்ப பிடிவாத குணம், தான் வச்சு தான் சட்டம், தனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாளோ அதை செஞ்சு தான் ஆகுவா, உங்களை ஒரு அடிமை மாதிரி வச்சு மேனேஜ் பண்ணுவா. எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து அவள் கேரக்டர் என்னன்னு தெரியும், நானே ஒரு அத்தை பையன் தானே, நான் ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்கல, நீங்கள் அதை யோசிச்சுருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் நம்ப மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும், நான் வேணால் எங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்களே கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க டைரெக்டாக விஜய் வந்து சாரதாவுக்கு தான் கால் பண்ணுவார். சாரதாவுக்கு கால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடனே, மாப்பிள்ளை என்னாச்சு, அந்த பையனை பார்த்தீங்களா, இல்லை காவேரி பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்டதுக்கு, நான் பார்த்தேன், இந்த மாதிரி அந்த பையனுக்கு வந்து காவேரி பிடிச்சிருக்குதான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, ஐயோ அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா சொல்லுவாங்க. இல்லை நான் ஸ்பீக்கர் போட்டு தான் இருக்கிறேன், அவர் பக்கத்தில் அவர் நிற்கிறாரு, நீங்கள் காவேரி பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, அப்படியா மாப்பிள்ள கொடுங்க நான் சொல்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஹலோ தம்பி சொல்லுங்கள் அப்படின்னு, இந்த மாதிரி என் பொண்ணு வந்து ரொம்ப கோவக்காரிப்பா, ரொம்ப சண்டை பிடிப்பா, பாரு மாப்பிள்ளை பார்க்க தானே வரா, என்னை கூட கூப்பிட்டுட்டு வராது, அவள் மட்டும் தனியாக வரா பாரு, அப்போது அவளுடைய கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அவள் ரொம்ப திமிரு பிடிச்சவப்பா, வீட்டில் யார் சொல்கிற பேச்சும் கேட்க மாட்டா, அவள் சொல்கிறது தான் சட்டம், அவள் சொல்கிறது தான் செய்யணும்னு எதிர்பார்ப்பா, உன்னை ஒரு அடிமை மாதிரி வச்சு மேனேஜ் பண்ணுவா, அவள் சொல்கிற இழுப்புக்கெல்லாம் உன்னை வர சொல்லுவா, அதனால் அந்த பொண்ணு நல்ல கேரக்டர் இல்லைப்பா, என் பொண்ணை பற்றி நானே தப்பாக சொல்கிறது சரியில்லை தான், இருந்தாலும் நீ அவகிட்ட மாட்டிக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை பாழாகிடும் இல்லையா, அதனால தான் நான் உன் நல்லனுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ஓரளவுக்கு வந்து கார்த்திக் இதெல்லாம் விஷயத்தை கேட்டுட்டு ரொம்பவே குழப்பமாயிடுவார். இப்போ விஜய் வந்து பார்த்துட்டு மனசுக்குள்ளே நல்லா குழம்பிட்டான். சரிங்க அத்தை, நான் அப்புறமேட்டு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சொல்லுவார். சரிங்க மாப்பிள்ள, சீக்கிரமாக காவேரி கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா சொல்லிவிட்டு ஃபோனை வைப்பாங்க. இவர் வந்து கார்த்திக் வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிற, இவங்க அம்மாவே இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா சொன்ன அத்தனை வார்த்தையுமே வந்து ரீகால் பண்ணி பார்ப்பார். இன்னும் ஒரு பெத்த அம்மாவே வந்து காவேரி பற்றி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி வந்து யோசிப்பார். உடனே வந்து விஜய்கிட்ட கேட்பார், என்ன சார் இப்படி சொல்கிறாங்க அவங்க அம்மா, நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவ எப்படி அடம் பிடிப்பான்றது தெரியும், எவ்வளோ கோவக்காரின்றது தெரியும், நாங்கள் தான் இவ்வளோ கிளியராக சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க அம்மாவே சொல்கிறாங்க, அப்புறம் என்னங்க உங்களுக்கு டவுட்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்கும்போது, யோசிக்க வேண்டிய விஷயந்தாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து காவேரி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசிட்டு வந்துட்டு, என்ன பேசிட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, பொண்ணு கேரக்டர் என்னவோ நல்லா தான் இருக்குது, ரொம்பவே நல்ல கேரக்டராக இருக்குது, உங்களுக்கு அவள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது, ரொம்பவே சாஃப்டான கேரக்டர் தான் இருக்குது, உங்களை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க, அதனால் நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டாங்க, எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கிளியராக சொல்லிவிடுவார். சரி, இப்போ நீங்கள் மாப்பிள்ளைக்கிட்ட பேசுனீங்களா, அவர் என்ன சொன்னார் அதையே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என்கிட்ட எதுவும் சொல்லலை, உங்ககிட்ட பேசணுமா, நீங்கள் போய் கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் சொல்லுவார். என்கிட்ட பேசணுமா அப்படின்ற மாதிரி தான் காவேரி கேட்பாங்க. ஆமாங்க, என்னன்னு தெரியுமா உங்களுக்குன்னு, எனக்கு தெரியாதுங்க, நீங்களே போய் பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சொல்லுவார். உடனே இன்றைக்கான எபிசோடு வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காவேரி போயிட்டு கார்த்திக்கிட்ட பேசும்போது கார்த்திக் வந்து என்ன சொல்லுவார்னா, நான் கொஞ்சம் யோசித்து சொல்கிறேங்க, இது எனக்கு கொஞ்சம் சரிப்பட்டு வரலன்ற மாதிரி தான் தோணுது, பார்க்கலாங்க, இல்லை நான் கால் பண்ணுறேன் வீட்டுக்கு போயிட்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போவார். இல்லை நான் செட் ஆகிற மாதிரி தானே பேசுனீங்க, இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, எது வந்தாலும் டைரெக்டாகவே சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இல்லைங்க நான் எங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தான் நான் சொல்லணும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஈவினிங்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து அங்கேருந்து
வந்து கார்த்திக்கு விட்டால் போதுன்ற மாதிரி தான் வந்து கிளம்பி ஓடுவார். அதுக்கப்புறம் வந்து காவேரி வந்து விஜய்கிட்ட தான் வந்து பேச வருவாங்க. என்ன சொன்னீங்க, ஏன் அவர் அப்படி தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டதுக்கு, எனக்கு என்னங்க தெரியும், அவர் என்ன உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்தார், அதை தான் எனக்கு தெரியும். இல்லை நீங்கள் ஏதாவது அவர்கிட்ட சொன்னீங்களா? ஐயோ நீங்கள் ரொம்ப நல்ல மிஸ்ஸு, எவ்வளோ என்னை கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்க, பாப்பாவை எவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்க, எவ்வளோ ஒரு பொறுப்பான பொண்ணு, இதை தாங்க நான் சொன்னேன் நான் அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சொல்லுவார். எதுக்கு இவ்வளோ நல்லா தானே சொல்லியிருக்கிறீங்க, அப்புறம் ஏன் அவர் அப்படி தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு அப்படின்றது எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் காவேரி சொல்லுவாங்க. அது என்னங்க எனக்கு கேட்டால் எப்படிங்க தெரியும், நீங்கள் அவர்கிட்ட தானங்க சொன்னோம், அப்போ அவர் என்னங்க சொல்லிட்டு போனார், இல்லை வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படியா சொன்னார் அவர் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு விஜய்க்கு வந்து மனசுக்குள்ளே இனி தலை வச்சு படுக்க மாட்டான், இங்கே நல்லதாக போச்சு, இப்போ இவனை இங்கே கட் பண்ணிட்டோம், இனி நெக்ஸ்ட்டு வரவனுக்கு என்ன பண்ணுறது, என்ன கதையை சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் யோசிப்பார். சரி நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் விஜய் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போய் என்ன சொல்வார்னா, சரிங்க நீங்கள் போங்க, நான் உங்கள்கிட்ட நான் நைட் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, நான் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுகிறேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அந்த பொண்ணு என்ன கேட்பாங்க, பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது கிளியராக சொல்லிட்டிங்கனாவே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணு கேட்பாங்க. இல்லைங்க எனக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு தோணலை, எனக்கு நான் இன்னும் வேறு பொண்ணை எதிர்பார்க்குறேன் நான் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி சமாளித்து எனக்கு இந்த சம்மந்தம் வேணாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அந்த பொண்ணை அவாய்ட் பண்ண பார்ப்பார் விஜய். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். காவேரியை வந்து விஜய் வந்து வீட்டில் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் கதை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காவேரி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சாரதா கிட்ட சொல்லும் போது, சாரதாக்கு தான் ஆல்ரெடி விஷயம் தெரிஞ்சதுனால, அப்படியாடி என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல், என் பொண்ணையே வேணான்ட்டு போகிறானா அவன், இல்லை எதனா ஃபோன் பண்ணி சொன்னானா அவன் உங்கள்கிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இல்லைம்மா அவங்க வீட்டில் வந்து பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு தாம்மா போனாங்க, ஆரம்பத்தில் என்னவோ நல்லாதாம்மா பேசின மாதிரி இருந்தது, செட் ஆகிற மாதிரி தான் தோணுச்சு, ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, சடார்னு அவர் என்னை வேணான்ற மாதிரி தான் அவர் ரொம்ப குழப்பத்தில் போன மாதிரி தாம்மா எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி சொல்லுவாங்க. சாரதாக்கு தான் இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும்ல, மனசுக்குள்ளே அது எப்படி நானும் மாப்பிள்ளையும் சேர்ந்து இன்னொரு பையனுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே பேசுவாங்க. அப்படியே நாளைக்கான எபிசோடு முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.